என்னம்மா இப்பதான் குக்கர் சர்வீஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, சமையல் வீடியோ எடுக்கலாம்னு கூப்பிட்டேன். ஆமாடி, எல்லாம் ரெடி பண்ணிட்ட. பார்த்தா எப்பவுமே இந்த குக்கர் ஹேண்டில் வந்து லூஸ் ஆயிடுது, எல்லாருக்குமே தெரியும். அததான் இப்ப டைட் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா, வணக்கம் உறவுகளே, இன்று திருமண நாள் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள்ப்பா. இன்னைக்கு சூப்பரான லஞ்ச் தான் பண்ண போறேன். என்னன்னு பாக்கலாம் வாங்க. என்ன லஞ்சுன்னு சொல்ல மாட்டியா? இப்ப சொல்றேனே, இந்த பத்தியா நெய்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா கீ ரைஸ் தான் பண்ண போறேன். வாங்க அது என்னுடைய ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். நெய் சோறு. நெய் சோறு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல இந்த குக்கரை வச்சாச்சு. குக்கரை தொட்டு கும்பிட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் குக்கர் காயிட்டும், நல்லா ஈரமா இருக்கு. காஞ்சோட ஃபர்ஸ்ட் ஹைலைட் இந்த நெய் தான். நெய் கொஞ்சம், நெய் தான் அதிகம், கொஞ்சம் இல்லை, நெய் அதிகம், எண்ணெய் கொஞ்சம், அம்மாவின் பாசமும் அதிகம். உனக்கு கீ ரோஸ். நோ கமெண்ட்ஸ். ஏய் சீவா, உனக்கு எவ்வளவு நல்லா டேஸ்டா உனக்கு செஞ்சது கேட்டதை செஞ்சு தரேன். அப்போ கூட இப்படி சொல்லுங்க. சன் வருது வீட்டுக்குள்ள. அது அப்போதுல இருந்து இங்க பாரு, காலைல வந்தா இந்த ஜன்னல் திறக்கல, நான் திறந்தா வீட்டுக்குள்ளேயே வந்துருவாங்க. இப்ப குக்கர் நல்லா இதுவாயிடுச்சு, ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நெய் ஊத்திக்கலாம். நெய் ஒரு 3 ஸ்பூன் வர மாதிரி ஊத்தியாச்சு. இப்ப கூட அப்புறம் எண்ணெயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன். ஓகே, இப்போ எண்ணெய் காயிட்டோம். இப்போ அது பார்த்தீங்கன்னா காஞ்ச உடனே நம்ம பிரியாணி மசாலா ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்க வேண்டியது. பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த பிரிஞ்சி எல்லாம் ஹைலைட்டு இது ஒன்று போட்டுக்குவேன். காஞ்சது தானே? காஞ்ச ஒன்னே தான் போடணும், காயாம போட்டால் புரியாது. மாடியில காய வைக்கவா? இப்ப என்ன பண்ண, இந்த ஜன்னலை தர வெயில் வரும், நம்ம குக்கரை கொஞ்சம் இங்கேயே வச்சிடலாம். வெயில்லயே சூப்பரா ஆயிடும். அவ்வளவு வெயில் தாண்டி அடிக்குது. இப்ப புரியுதா நம்ம வீடியோ ஏன் பார்க்க மாட்டாங்கன்னு? ஆமா, ஏன் வெயில்ல தெரியலையா? இந்த மாதிரி மொக்க காமெடி பண்றதுனால தான். மொக்க காமெடி நான் பண்ண, நீ தான் வாயை கலரிட்டு இருக்க. நான் கரெக்டா தான்ப்பா பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே. இது சுஷ்மி இருந்தாலே அப்படிதான் போகும், கொஞ்சம் கலாட்டாவும் கிண்டலாவும். ஏன்னா அதுதான் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வேணும்ன்றது இல்ல. இந்த மாதிரி அமக்கலம் பண்ணிட்டே இருக்குது. அதுவும் எனக்கு மாமியார் இல்லாத குறைய என் பொண்ணு தீர்த்துட்டு இருக்கா. அவங்க இருந்து கேட்க வேண்டிய கேள்வியில இவ கேட்டுன்னு இருப்பா. இல்ல இந்த பேக் பண்ணிக்கலாமா? போட்டுக்கலாம். போடு போடு. கொஞ்சம் பார்த்து கேமரா வச்சு 10 வரைக்கும் புரியுது. வாசனையா இருக்கு. நம்ம நெய் ஊற்றி இருக்கல, அதுவும் மணலான நெய், அது சூப்பர் நெய். நீயே மேனுஃபேக்சர் பண்ணியா? நான் இல்லை, எனக்கு எல்லாம் பண்ணால் தெரியாது. அது நெய் கலனே ஒன்று இருக்கு இங்கே ஃபேமஸா, அங்கே வாங்கினாதான் நெய் சூப்பராக இருக்கும். அது நல்லா புரிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு அது வதங்க டைம் கொடுத்துக்கலாம். வாசனையா இருக்குமா? இது வந்து நான் செஞ்சாலும் வாசனை வரதாண்டி செய்யலாம். நான் அதான் சொல்லியிருக்கேன்ல, அம்மாவின் பாசமும் கொஞ்சம் போட்டுருக்காங்க. கொஞ்சம் உப்பு வதங்கிறதுக்கு நல்லா வதங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வந்து பார்த்தீங்களா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் வந்து பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா 2 டம்ளர் அரிசி பாஸ்மதி ரைஸ் இருக்குங்க, அதை ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு அரிசி. இது வதங்கணுன்னே அதை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்க. இந்த வாசனை எப்படி இருக்கு சுற்றி? நல்லா இருக்கும். எல்லாம் அந்த இது நம்ம புதினா கொத்தமல்லி போட்டிருக்கோம்ல, அந்த பச்சை மிளகாய். இங்கே பாரு, முன்னாள் முக்கியமான விட்ட உங்கள்கிட்ட பேசிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கேன். வாசனை சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி அரைச்சி வச்சு நீங்கள் மசாலாக்கு யூஸ் பண்ணீங்கன்னா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன், அதுவும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், வதங்கிறது தான் இதுக்கு டைமே. அரிசியை போட்டு விசில் விட்டா சாதம் ரெடி. இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே ஈஸி. காலைல டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸு. ஆமாம், டிஃபன் சொல்லிட்டேன்னா சாரி, பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் தானே சொல்கிறோம், அதை வச்சே டிஃபன் சொல்லிட்டு இருக்கேன் நான். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. லஞ்சு கொடுக்குறது லஞ்சு, அந்த டிஃபன் பாக்ஸ் என்ன சொல்லுவான்?
டிஃபன் பாக்ஸ் தான். அது உங்க காலத்துல இப்பெல்லாம் தனியா டின்னர் பாக்ஸ் கூட வந்திருக்கு. டின்னர் பாக்ஸ் வந்துச்சு. ஆனா எல்லாத்துக்கும் டிஃபன் பாக்ஸ் தான் நாங்க சொல்லுவோம். அதுக்கு லைனா இதெல்லாம் ஓகே. அது என்னது சைடுல ரெண்டு நிலா மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். சைடுல ரெண்டு லூசு. அப்பாக்கு ஜூஸ் டி, எனக்கு இல்ல, அப்பாக்காக தான் போட போறேன். போய் அப்படியே போட்டனே குடிச்சிடுவேன். நான் இப்ப உண்மையா சொல்றேன், இந்த பசங்க என்ன கிண்டல் தான் பண்ணுவாங்க. ஆனா நான் இப்ப எதுவுமே சாப்பிடறதே கிடையாது அதிகமா. ஏன்னா இந்த சில பழத்துல ஸ்வீட் இருக்குன்னு சொல்லி ஸ்வீட்லாம் அதிகம் நான் அவாய்ட் பண்ணிடுறேன். எங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா 2 வீலர் மெக்கானிக். அவர் வெயில்ல வேலை செய்வார் இல்லையா, அவருக்காக நான் ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன். இந்த வெயில் டைம் வந்தாலே அது மாதிரி மோர் கலக்கி கொடுத்துருவேன். அந்த மாதிரி நீங்களும் எல்லாருக்கும் வீட்டுல இருக்கணும் கொடுத்து அனுப்புங்கப்பா. இப்ப இந்த வெயில்னால அதிகம் தண்ணி தான் தேவைப்படும். அவருக்கு ஜூஸ் போட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஜில்லுன்னு எடுத்து குடிச்சிருவாரு. நல்லா வதங்கிட்டு இருக்கு. வதங்கட்டும். இப்போ நம்ம போட்ட எல்லா மசாலும் நல்லா வதங்கிச்சு. வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த அரிசி வந்து நல்லா வேகுன்றதுனால 4 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். சிலவங்க வந்து 1.5 வைப்பாங்க ஒரு டம்ளருக்கு. இந்த அரிசி நல்லா வேகும், அதுக்காக 2 டம்ளர் தண்ணி, 4 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சோடனே ரைஸ் போடணும். ஆமாம், கொதிச்சோடனே ரைஸும் போடணும். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து உப்பு காரம்லாம் பார்த்துக்கணும். என்ன இவ்வளோ கலக்கிற? கலக்கினதுங்க எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு முன்னாடி உப்பு தான் கொஞ்சம் போடணும். காரம் கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குப்பா. இதை பார்த்தீங்களா, அரிசி நல்லா ஊறி எவ்வளோ பெருசாக நல்லா வெள்ளையாகவும் ஆயிடுச்சு. நீட்டாக வரும். இப்போ போட்டுக்கலாம். இப்போ அரிசியெல்லாம் போட்டாச்சுப்பா, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம மூடிடலாம். குக்கரை போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமோ 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். கரெக்டாக வந்துடும் சாதம். அப்போ தான் உதிரியா 10 மினிட்ஸ் தான், 5 நிமிஷத்துக்கு. விசில் எப்போ போடுவேன்? இங்கே வந்துச்சு, ஆவி வந்துச்சு. விசில் போட்டுடலாம். இப்போ ஸ்டீம் வருது. ஓகே, போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீ ரைஸ் வந்து நல்லா ரெடியாக இருக்குப்பா. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டீம்லாம் கொஞ்சம் போக விட்டாச்சு. ஏன்னா நம்ம 5 நிமிஷம் இது சிம்மில் வச்சோம் இல்லையா, அதனால ஸ்டீம் அவ்வளோ இருக்காது. எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி வந்துருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. சாதம்லாம் நல்லா நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். எப்படி உதிரியாக இருக்குது. நல்லா இங்கே பாருங்க, சாஃப்டாகவும் வெந்திருக்கு சாதம். இப்படி இருக்க சொல்ல சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இப்போ என்ன பண்ணால் ஃபைனல் டச்சு, மேலே கொஞ்சம் நெய்யை ஊற்றி எடுத்து வச்சிட வேண்டியது தான். நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சுட சுட கீ ரைஸை தட்டில் எடுத்து வச்சு அது கூட வந்து சுவையான ஒரு சைடிஷ் இருந்தால் தான் இதோடைய காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, உதிரியாக வந்திருக்கு. இதை எடுத்து இப்போ தட்டில் வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக வரக்கு. இப்போ இந்த கீ ரைஸ்க்கு சூப்பரான சைட் டிஷ் மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருக்கேன்பா. பெப்பர் போட்டு பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. இந்த சைட் டிஷை நம்ம வச்சு சாப்பிட்டா தான் இதோடைய டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான்ப்பா ஸ்பெஷலு. இந்த மஷ்ரூம் கிரேவி, பெப்பர் மஷ்ரூம் கிரேவி வந்து தனியா வீடியோ எடுத்திருக்கோம். இதோட ரெசிபியும் வரும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்படியே அம்மாவுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ வாங்க, எல்லாம் சுட சுட ரெடியா இருக்கு, சாப்பிடலாம் உறவுகளே.